القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم உத்லு மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி வக்கீமி ஸலாத் ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். இன்றைய பகுதியில் ஜுஸு 21 குறித்து பார்க்கவிருக்கிறோம். இந்த ஜுஸுவில் சில அன்கபூத்தினுடைய இரண்டாவது பாதியும், சூரை ரூம், அதனைத் தொடர்ந்து சூரை லுக்மான், சூரை சஜ்தா, சூரை அல் அஹ்ஸாபினுடைய முதல் பாதி என இவைகள் எல்லாம் இந்த ஜுஸுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறாக்கள். இந்த ஜுஸுவிலிருந்து நிறைய சூறாக்கள் ஒரு ஜுஸுவில் இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சூறாக்களுடைய அந்த லென்த்துமே குறைஞ்சிருக்கும். அதனால் ரொம்ப மீள்பார்வை தான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்மால் பார்க்க முடியும். முதல் செய்தி, அன்கபூத்தினுடைய அந்த தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வஹியாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தை நீங்கள் திலாவத் செய்யுங்கள். இதில் 2 செய்தி சொல்கிறாங்க. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்க வேண்டும். மக்களுக்கு அவருக்கு என்ன வஹி வந்திருக்கிறதோ அந்த வஹியை ஓதி காண்பிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியும், நமக்கான செய்தி நாம் அந்த வஹியை படிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியும் நமக்கு 2 செய்திகள் இதிலிருந்து புலப்படுகிறது. வக்கீமு ஸலாத், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். இந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும்? இன்ன ஸலாத்தி தன்ஹா, நிச்சயமாக தொழுகை அவர்களை மானக்கேடான வெட்கப்படக்கூடிய காரியங்களிலிருந்து தொழுகை தடுக்கும். தொழுகைக்கான அளவீடு இதுதான். தொழுகை ஒருவரை இந்த அனாச்சாரமான காரியங்களிலிருந்து தடுக்கக்கூடியதாக தொழுகை இருக்கும் என அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, நீங்கள் அஹ்லே கிதாபுகளுடன் பேசுவதாக இருந்தால், தர்க்கம் செய்வதாக இருந்தால் அழகிய முறையில் நீங்கள் அவர்களிடம் தாவா செய்யுங்கள். அந்த பணி அந்த கட்டளை இங்கே இடப்படுகிறது. வகாலு லவ்லா உன்சில் அலைஹி ஆயாத்துன் மிர் ரப்பிஹி, ஏன் உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஏதேனும் அத்தாட்சிகள் கொடுக்கப்படவில்லை என மக்கள் கேட்கிறார்கள். இதோ வந்திருக்கிறதே குரான், இன்னமல் ஆயாத்து இந்தல்லா, அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாவிடம் இருக்கிறது. இதோ வந்திருக்கக்கூடிய இந்த குரானை விட மிகப்பெரிய அத்தாட்சியை நான் என்னவென்று தருவது நீங்கள் அவர்களுக்கு பதிலாக சொல்லுங்கள் என இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதோடு சேர்த்து கையமின் தாபத்தில், எத்தனை உயிரினங்கள் அவைகள் தங்களுடைய ரிசுக்குகளை சுமந்தவைகளாக செல்வதில்லை, மாறாக அல்லாவே அவர்களுக்கு ரிசுக் அளிக்கிறான். எப்படி உயிரினங்களுக்கு ரிசுக் அளிக்கிறானோ அதுபோல் உங்களுக்கும் அல்லாவின் புறத்திலிருந்தே ரிசுக் அளிக்கப்படுகிறது என அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் வமா ஹாதில் ஹயாத்து துன்யா, இந்த துன்யாவை இல்லை அல்லாஹுவும் வல்லையும், அது வெறுமனே வேடிக்கைக்காகவும் விளையாட்டுக்காகவும் படைக்கப்பட்டதாக நீங்கள் நினைத்து கொள்ள விட வேண்டாம். மாறாக இந்த தாரில் ஆகிரத்தில் ஹயவான், மறுமையினுடைய வீடே மிக நிரந்தரமான வீடாக இருக்கும் என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. வல்லசீன ஜாஹது, யார் அல்லாவுக்கு ஜிஹாத் செய்கிறார்களோ, அல்லாவுடைய பாதையில் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுடைய காரியங்களை நஹதி என்னகும் சுபுலனா, நாம் அவருடைய காரியங்களை லேசாக்கி தருவோம் என்ற வாக்குறுதியும் அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது. இந்த அளவில் சூரை அன்கபூத் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக சூரை ரூம். சூரை ரூம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரும் ஆருடம் சொல்கிறது. ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறது. குலிபத்திர் ரூம், நிச்சயமாக தோற்கடிக்கப்பட்டு விட்டனர் இப்பொழுது ரோமர்கள். இது எந்த வரலாற்று பின்னணி நடக்குதுன்னா, வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முஸ்லீம்கள் சிந்திப்பதற்காக அனுப்பப்படவில்லை. மாறாக அவர்கள் உலகில் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர்கள் உற்று நோக்குபவர்களாக, அதனை குறித்த அறிவும் இன்ஃபர்மேஷனும் அந்த உலகளாவிய நிகழ்வுகளுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்னும் பொருட்டில் இந்த சூறா இடம்பெற்றிருக்கிறது. அப்போது என்ன காரணம், இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய டைம் பீரியடில் பர்ஷியாவுக்கும் ரோமுக்குமான அந்த போர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது சமீபத்தில் பர்ஷியா என்ன செய்தது, ரோம பேரரசை வீழ்த்தியது. அதனை அல்லாஹ் சொல்லிவிட்டு இங்கே சொல்கிறான், இப்பொழுது ரோம் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் மிக விரைவில் ரோம் வெற்றி கொள்ளப்படும் என்ற அந்த ஆருடம் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா பர்ஷியன் பீப்புள் எடுத்துகிட்டால் அவர்கள் நெருப்பு வணங்கிகள், அவர்கள் ஷிர்க் செய்பவர்கள். ரோமர்கள் அவர்கள் அஹ்லே கிதாபுகள், அவர்கள் கிறிஸ்துவர்கள், அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் கொடுக்கப்பட்டிருப்பவர்கள் கையில் ஆட்சி இருப்பது இஸ்லாத்திற்கு மிக சாதகமாக இருக்கும் என்ற அந்த துணியில் எல்லாம் இந்த செய்திகளை இங்கே முன்வைக்கிறார். அதோடு சேர்த்து இந்த மக்களுக்கு பல்வேறு இந்த சூறாவினுடைய 2 வார்த்தை ரொம்ப அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வமின் ஆயாத்திஹி, அல்லாவுடைய அத்தாட்சிகளிலிருந்து ஒன்று அந்த வார்த்தையும், இரண்டாவதாக இன்னஃபி ஜாலிக்கல் ஆயாத்,
நிச்சயமாக அதில் அத்தாட்சி இருக்கிறது என்ன அந்த அர்த்தம். எப்பொழுதெல்லாம் இந்த 2 ஃப்ரேஸ் குரானில் இடம்பெற்றுச்சுன்னா அது ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கான ஓப்பன் பண்ணக்கூடிய வேர்சஸாக அந்த வேர்சஸ் இருக்கிறது. நீங்கள் அது ஒன்று ஃபிசியாலஜிக்கலாகவோ இல்லாட்டி சைக்காலஜிக்கலாகவோ நீங்கள் அவைகளை ஆராய்ச்சி செய்வதற்கு அந்த ஆயத்துகள் நம்மை தூண்டும் விதமாக இருக்கிறது அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு தொடங்கியது என்பதை சற்றே உற்று நோக்க வேண்டாமா? அவனுக்கு உயிரை கொடுத்தது, அவன் மையத்தாக இருந்ததிலிருந்து உயிர் கொடுத்தது யார்? பிறகு அவனுடைய உயிரை எடுக்கப் போவது யார் என அந்த கேள்வியெல்லாம் அடுக்கிவிட்டு மனிதன் எங்கிருந்து படைக்கப்பட்டான்? அவன் ஒரு துராபிலிருந்து, வெறும் தூசியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன். அவனுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அவனுக்காக ஒரு ஜோடியை எல்லாம் ஏற்படுத்தி தந்தது, அவர்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்தியது. இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மொழிகளில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், எத்தனை ரகரகமான மொழி, உங்களுடைய நிறங்களில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அவை அந்த நிறங்களில் வைத்துக்கொண்டு அவர் எந்த பிரதேசத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நம்மால் அடையாளம் காண முடிகிறது. இந்த பூமி பகலை உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு தோதுவாகும், இரவை உங்களுக்கு உறங்குவதற்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். மின்னலை பாருங்கள், மழை வருகிறதை பாருங்கள், மழை வந்த பிறகு இறந்த பூமியிலிருந்து அல்லாஹ் உயிர்ப்பிக்க செய்கிறான். இவைகளெல்லாம் மக்கள் தொடர்ந்து அத்தாட்சிகள் கேட்கிறார்களே, இதில் அத்தாட்சி இல்லையா என்ன அல்லாஹ் இங்கே அதனுடைய பட்டியலை தொடர்கிறான். அடுத்ததாக அலம் யாரோ அன்னல்லாஹ் எப்சுத் ரிசுக்கல் மேஷா. ரிசுக் என்பது அல்லாவின் புறத்திலிருந்து இருக்கிறது. அவன் தான் நாடியவர்களுக்கு விரிவாக தருகிறான், தான் நாடியவர்களுக்கு குறைத்து தருகிறான் என அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இங்கே அடுக்கடுக்காக நிறைய அல்லாவுடைய வல்லமையை குறித்து பேசுனதில் ஒரு காமனாலிட்டி ஒன்று பார்க்கலாம், அனைத்துக்குமான பொதுவான விஷயம். முதல் செய்தி, அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களில் முதல் எத்தனை வெரைட்டியை பார்க்கலாம், எத்தனை பறந்து விரிந்த எத்தனை டிசைன்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் மலை எடுத்துக்கிட்டா, பறவை எடுத்துக்கிட்டா, ஃப்ளார்ஸ் எடுத்துக்கிட்டா, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டான்னு எதை எடுத்தாலும் சரி, அதில் அத்துணை வெரைட்டிகளை, அத்துணை பறந்த அவனுடைய வாஸ்னஸை பார்க்க முடிகிறது. இரண்டாவது செய்தி, அத்துணைக்குமான காரணம், எதையெல்லாம் அல்லாஹ் படைத்தான அனைத்திற்கும் ஒரு காரணத்தையும் காரியத்தையும் வைத்திருக்கிறான் அல்லாஹ். மூன்றாவது செய்தி, அனைத்திலும் ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறான், அனைத்தையும் நேர்த்தையாக செய்திருக்கிறான். ஒருவருக்கு 5 விரல் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்குன்னா 6வது பெஸ்ட்டாக இருக்குமா 4வது பெஸ்ட்டாக இருக்குமாங்கிற கேள்விக்கே இடமில்லை. அதுதான் அவனுடைய டிசைனில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. 4வது செய்தி, அத்துணையிலும் கலைத்திறனோடு அல்லாஹ் படைத்திருக்கான். இவைகளெல்லாம் எதனை திரும்ப திரும்ப மனிதனுக்கு நினைவூட்டுகிறதுன்னா, நிச்சயம் மனிதன் ஒரு நாள் இறக்கப்படுவான், பிறகு அவன் மறுமை நாளில் அல்லாவின் முன்னால் சமர்ப்பிக்கப்படுவான். அந்த காட்சிகளைத்தான் கண்முன்னே பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம் அவனுக்கு உணர்த்த வேண்டும். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, இந்த சூரியனோட கம்பேர் பண்ணும்போது உலகம் எத்தனை சின்னது, இந்த உலகத்தில் கம்பேர் பண்ணி இந்த தனி மனிதன் எத்தனை சின்னவனாக இருக்கிறான். அவனுக்கு ஏதோ சில வளங்களும் பணங்களும் தனக்கான சில புகழும் கிடச்சிட்டதுனால தன்னை பெரிதாக நினைக்கிறானே, ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில் அவன் எத்தனை சிறியவனாக இருக்கிறான் என்பதை இந்த படைப்பினங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நீங்கள் அந்த முடிவுக்கு தானே வர முடியும். ஃபக்கீம் வஜஹக்கலி தீனி கையம், உங்களுடைய முகங்களை தீனில் கையும் பக்கம், நிலையான தீனின் பக்கம் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதியாக ஃபஸ்பிர் இன்ன வாதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருப்பீராக, அல்லாஹ்வுடைய வாதா நிச்சயம் நிறைவேறத்தான் போகிறது, அவர்கள் உங்களை லேசாக கருதிவிட வேண்டாம் என்ற அந்த செய்தியுடன் சூரிய ரூம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக சூரிய லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அவர் நபி அல்ல, அவர் மிக முக்கியமான அறிவார்ந்த மனிதராக இருந்தார். அவரை குறித்த செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குறைஷிகளுக்கு மிக தெரிந்த செய்திகளாக இருந்ததினால் அவருடைய உண்மையான செய்தியை குறித்தெல்லாம் இங்கே பதிவு செய்கிறார். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல் அவைகள் நடத்துவதாக இருந்தால், இவருக்கு எதிர்ப்பதமாக லஹ்வுல் ஹதீஸ், அதாவது வீணான பேச்சு நடத்துவதற்காகவே ஒரு குழுக்கள் இருக்கும். இன்னை சமகாலத்தில் சொல்வதாக இருந்தால் சீரியல்ஸாக இருக்கலாம், ஃபிலிம்ஸாக இருக்கலாம், மியூசிக்ஸ்களாக இருக்கலாம், ஏன் சில டைம் கேம்ஸாக இருக்கலாம். மக்களை இந்த ஹக்கின் செய்தியிலிருந்து திசை திருப்பதற்காக மக்கள் எவைகளெல்லாம் செய்கிறார்களோ அது மிக வீணானதாகவும் செய்பவர்களுக்கு அஸாபுல் முஹீன், இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்ற கட்டளையுடன் அல்லாஹ் தன்னுடைய கேள்விகளை ஆரம்பம் செய்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் நன்கு உணர்ந்திருந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களுக்கு சொன்ன அந்த செய்தியை எல்லாம் இங்கே பட்டியலிடுகிறார். முதல் செய்தி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது ஃபமயஷ்குர் இன்னமா யஷ்குருனி நஃப்ஸி, நீங்கள் நன்றியோடு இருந்தால் அது உங்களுக்கே பயன் தரக்கூடியதாக இருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடன் இருங்கள் இந்த செய்தியை சொன்னால். இரண்டாவது செய்தி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு காலமும் ஷிர்க் செய்து விட வேண்டாம். உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு
அதனை வலியுறுத்தினாலும் நீங்கள் அதனை செய்துவிட வேண்டாம் என இந்த செய்தி. 3வது செய்தி, யா புனை அக்கீமிஸ் ஸலாத், நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள். 4வது செய்தி, நீங்கள் நல்லவற்றை ஆமிரு பில் மாரூஃப் வன்ஹவுன் அனில் முன்கர், நீங்கள் நல்லவற்றை ஏவுபவர்களாக இருங்கள், பாவத்தை தடுப்பவர்களாக இருங்கள் என இந்த செய்தி. 5வது மிக முக்கியமான செய்தி, வஸ்பர் அல்லாமா அசாபக், உங்களுக்கு எவைகள் நேர்ந்தாலும் சரி அதனை கொண்டு சபரோடு இருங்கள். இன்றைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி, அதுவும் கேஜெட்ஸில் மூழ்கி விட்டவர்கள், உடனே என்னது அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடர்படியாக நாம் சொல்ல வேண்டிய செய்தி, நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எதனை திட்டமிட்டிருக்கிறானோ அது வருவதற்கு அனைத்திற்கும் காலதாமதம் பிடிக்கும். அதுவரை நீங்கள் அதற்கு தொடர்ந்து பொறுமையுடன் இருக்க வேண்டும், தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என அந்த படிப்பினையை நாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக சோஷியல் எட்டிக்வேட்ஸை குறித்து பேசுகிறார். நீங்கள் முகத்தை மனிதர்களிடமிருந்து உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம். அநேக கூட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த செய்தியை சொல்கிறார்கள். அடுத்ததாக, நீங்கள் பூமியில் நடப்பதாக இருந்தால் பெருமையுடன் நடக்க வேண்டாம், நீங்கள் கர்வம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தற்பெருமை பேச்சு பேச வேண்டாம், நீங்கள் பேசுவதாக இருந்தால் மனிதர்களிடையே சாஃப்ட் டோனில் பேசுங்க, ஹராஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பவரை காட்டும் விதமாக பேசாதீங்க, அது கழுதைக்கு ஒப்பான சத்தமாக இருக்கிறது என என்னுடைய பிள்ளைகளுக்கு சோஷியல் எட்டிக்வேட்ஸை குறித்து இங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் பல்வேறு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை குறித்து பேசுகிறான், வானத்தை குறித்து, பூமியை குறித்து, பகலை குறித்து, இரவை குறித்து அல்லாஹ் பேசிவிட்டு இங்கே இறுதியாக அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த 5 செய்திகளை குறித்து பேசி சூரிய லுக்மான் நிறைவு பெறுகிறது. நிச்சயமாக அல்லாவிடமே இருக்கிறது மறுமை நாளுடைய அந்த நேரம் எப்பொழுது வரும், இல்மு சாத் நஸ்ஸில் கைஸ், எந்த இடத்தில் எப்பொழுது எவ்வளவு மழை பெய்யும் என்பதை அவனே தீர்மானிப்பவனாக இருக்கிறான். யாலும் மாஃபில் அர்ஹாம், கருவறையில் இருக்கக்கூடிய பிள்ளை அறிகிறான். வெறுமனது மேலா ஃபீமேலாங்கிறது மட்டுமல்ல, அவைகளுக்கான ரிசுக் என்ன, அவை எப்படி பிறக்கிறது, அவைகள் என்னவெல்லாம் செய்யவிருக்கிறது, அவர்களுக்கான ரிசுக்குகளை குறித்து, ஆற்றலை குறித்து எல்லா செய்தியும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். 4வது செய்தி, எந்த நப்சு நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகிறார் என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பவனாக இருக்கிறான். 5வது செய்தி, ஒரு நப்சு எங்கே மௌத்தாக போகிறது என்ற அந்த செய்தி அல்லாவிடமே இருக்கிறது என அந்த செய்தியுடன் சூரிய லுக்மான் நிறைவுபடுகிறது. சூரிய சஜ்தா அதிகம் ஓதப்படக்கூடிய, ஃபஜ்ர்களில் ஓதப்படக்கூடிய சூரிய சஜ்தா அல்லாவை குறித்த நிறைய செய்திகளை நமக்கு தருகிறது. முதல் செய்தியாக, அல்லாஹ் அத்துணையும் படைப்பதற்கு முன்னால் பெரும் திட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த திட்டங்களை நோட் செய்து வைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவனிடம் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தினம்தோறும் அவர்கள் அல்லாஹ் இட்ட பணிகளை செய்கிறார்கள். பணிகள் செய்வது மாத்திரமல்ல, அந்த பணிகள் முடிக்கப்பட்டதுக்கான ரிப்போர்ட்டும் என்னது தினந்தோறும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. மறுமை நாளில் அவைகள் ஒன்றுமிக்கப்படுவார்கள். அதற்கான கால அளவு 5000 ஆண்டுகள் என அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அல்லஸி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு, அல்லாஹ் எதனை படைத்தாலும் மிக நேர்த்தியாக படைத்தான், மிக செம்மையாக படைத்தான் என இந்த செய்தியும். காலு குல் எத்தவஃபாக்கும், யார் இந்த மறுமையினுடைய செய்தியை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு இறுதி நாட்களில் அவர்கள் மலக்குமார்கள் அவர்களுக்கு மௌத் வரும் பொழுது அவர்களை அடிப்பார்கள். அவர்கள் முன்னால் இந்த பாவிகள் தலை குனிந்தவர்களாக இறைவன் முன்னால் இருப்பார்கள். அந்த வேதனையை பார்த்து விட்டவர்கள் இப்படி சொல்வார்கள், ரப்பனா அபிசர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம், வசமீனா, நாங்கள் கேட்டுவிட்டோம், ஃபர்ஜீனா அமல் சாலிகன், எங்களை மீண்டும் ஒரு முறை அனுப்புவாயாக, நாங்கள் அமலே சாலிக் செய்துவிட்டு வருகிறோம் என அவர்கள் மன்றாடுவார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு நிச்சயம் என்னது வழங்கப்பட மாட்டாது. அந்த வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் மறுமையை ஈமான் கொள்ள வேண்டும், மறுமைக்கு வந்த பிறகு அல்ல என அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இதுக்கு நேர்மாற்றமாக யார் அல்லாவின் மீது ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அல்லாவே ஹவுஃப் கமன், இறை பக்தியோடு அச்சத்துடனும் ஹோப்புடனும் அல்லாவே என்னது ஆதரவு வைத்தவர்களாகவும் அல்லாவை அழைக்கிறார்கள். அவர்களால் நிம்மதியாக அவர்களை படுக்கறையில் அவர்களால் உறங்க முடிவதில்லை. ஜாஃபா ஜுனூபுகனில் மசாஜி, அவர்கள் படுக்கறையிலிருந்து அடிக்கடி படுக்கையிலிருந்து எழுந்து விடுகிறார்கள். அல்லாவுக்கு சுஜூ செய்வர்களாக, தொழுதவர்களாக, நின்று வணங்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மறுமை நாளுடைய அந்த பேர் ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்னுன், அந்த அழகிய கண்கள் குளிரக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் வைத்திருக்கிறான். எந்த நஃப்ஸாலும் என்னது அதனை கிரகிக்க முடியவோ அதை யூகிக்கவோ முடியாது என அந்த செய்தியும். அதே நேரத்தில் மறுமை நாளில் அவர்கள் நரகத்தில் போடப்பட்டவர்கள் ஐயஹ்ருஜு மின்ஹா வயீது ஃபீஹா, அவர்கள் அதிலிருந்து வெளியேற பார்ப்பார்கள், ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் புகுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக இந்த வேதனை நீங்கள் அனுபவியுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் இறுதியாக இந்த செய்தியை சொல்கிறான். இந்த செய்தியை மறுத்து கொண்டிருந்தார். ஃபாரித் அன்ஹும் வன்தசிர், அவர்களும் காத்திருக்கட்டும், நீங்களும் காத்திருங்கள், இந்த சம்பவங்கள் நடக்கத்தான் போகிறது. அந்த செய்தியுடன் சூரிய சஜ்தா நிறைவுபடுகிறது. சூரா அல் அஹ்ஸாப்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 முதல் 6 ஹிஜ்ரியில் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திய காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சூரா. மிக குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் போர் நடத்தி அதில் தோற்றுவிட்ட குறைஷிகள். அடுத்ததாக பர்சனல் அட்டாக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சைக்கலாஜிக்கலாக மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள் எனது முன்வைக்கப்பட்டன. இந்த சூறாவில் 4 விஷயங்கள் பிரதானமாக பேசப்படுகிறது. முதல் செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த கண்ணியம் மூமின்கள் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்ற அந்த செய்தி. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் பிரத்யேகமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தி. மூன்றாவதாக நிறைய ஷரியா ரூல்ஸு. நான்காவதாக முனாஃபிக்கின்களை குறித்த செய்தி இந்த சூரா அஹ்ஸாபில் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே அல்லாஹ் ரசூல் ஷரியாவினுடைய ரூல்ஸில் முதல் செய்தி, ஒருவர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாய்க்கு ஒப்பானவராக கருதுவது போல கருதினால் அவர்களுக்கு தலாக் நிறைந்துவிடும், அந்த மனமுறிவு ஏற்பட்டுவிடும் அந்த சட்டம் என்னது இப்பொழுதிலிருந்து கேன்சல் செய்யப்படுகிறது. எப்பொழுதும் என்னது உங்கள் மனைவி தாய்க்கு ஒப்பானவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற செய்தி. இரண்டாவது செய்தி, நீங்கள் தத்தெடுத்த குழந்தை உங்களுடைய சொந்த குழந்தையாக பாவிக்கப்பட முடியாது, அவர்களுக்கு வாரிசு உரிமைகளில் இடம் இல்லை என அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. மூன்றாவது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் எத்துணை மரியாதை செய்ய வேண்டும் என அந்த சட்டம் இங்கே சொல்லப்படுகிறது. நான்காவது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உங்கள் மூமின்களுக்கு உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கு தாயானவர்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகும் அவர்கள் யாருடனும் திருமணம் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற அந்த செய்தி. ஐந்தாவது செய்தி, உறவினர்களுக்கான உரிமை மிக அதிகமாக இருக்கிறது என்ற அந்த செய்தி. ஆறாவது செய்தி, உஸ்வத்துன் ஹசனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியை விட்டுவிட்டு சென்று விட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர் உண்மையில் மூமினாக இருக்க முடியாது என்ற அந்த செய்திகளை எல்லாம் இங்கே நாம் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷரியா ரூலாக நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் இந்த சூறாவில் இருக்கிறது. அதனை குறித்த பல்வேறு செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக நாளை பகுதியில் காணவிருக்கிறோம். வாஹர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஹதியுல் ஈமான், அல் குர்ஆன் மிஸ்குல் ஹிதாம்.